இந்தியா 18ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்கள் வெற்றி பயணத்தில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். டிரான்ஸ் இந்தியா 2008ஆம் ஆண்டு நமது மதிப்பிற்குரிய சிஎம்டி டாக்டர் வி மோகன்ராஜ் அவர்களால் டைரக்ட் செல்லிங் துறையில் அவர் பெற்ற 10 ஆண்டுகால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் வெறும் 3 பொருட்களை கொண்டு வணிகத்தை தொடங்கிய நமது டிரான்ஸ் இந்தியா இன்று நூற்றுக்கணக்கான ஹெல்த் கேர், பர்சனல் கேர், ஹோம் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி என தனது வணிகத்தை பன்மடங்காக விரிவுபடுத்தியுள்ளது. நமது டிரான்ஸ் இந்தியா கடந்து வந்த பாதை மிக எளிதானது அல்ல. மலையென குவிந்த சோதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து அவற்றை வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றிய ஓர் சாதனை பயணம். இந்த அபரீதமான வளர்ச்சி 2025ஆம் வருடத்திற்கான டிரான்ஸ் இந்தியாவின் இமாலய இலக்கின் மீது புது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. டிரான்ஸ் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் அவ்வப்போது சில சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துணிவுடன் எதிர்கொண்டு அனைத்திலும் வெற்றி கண்டு தனது நம்பகத்தன்மையை நிரூபித்துள்ளது நமது டிரான்ஸ் இந்தியா. டிரான்ஸ் இந்தியாவின் வணிகம் என்பது அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி பாதை. டிரான்ஸ் இந்தியாவின் நோக்கம் நிறுவனத்தின் வளர்ச்சி மாத்திரமல்ல, வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் தடுமாறி நின்று பின் டிரான்ஸ் இந்தியாவில் நம்பிக்கையுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒருவருக்கு ஓர் அற்புதமான தொழில் வாய்ப்பை வாழ்வாதாரமாக தந்து பின் கற்பனைக்கும் எட்டாத வகையில் அவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே ஆகும். இன்று டிரான்ஸ் இந்தியாவில் பல லட்சம் லீடர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இந்த அற்புதமான தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே வருகிறார்கள். இதோ நாங்கள் கடந்து வந்த பாதையில் சில துளிகள் உங்களுக்காக. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 100 டிஸ்ட்ரிபியூட்டர்களுடன் எங்களது பயணம் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற பெயரில் தொடங்கியது. அயன் பாக்ஸ், ஷர்ட் மெட்டீரியல் மற்றும் ரைஸ் குக்கருடன் எங்களின் முதல் என்ரோல்மெண்ட் பேக்கேஜ். டிரான்ஸ் இந்தியாவின் முதல் செமினார் IMA ஹாலில் ஜூலை 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட்டின் அறிமுகம். 2008ஆம் ஆண்டு மே மாதம் மெட்ராஸ் ஈக்காட்டு தாங்கலில் 2000 சதுர அடி பரப்பளவில் டிரான்ஸ் இந்தியாவின் கிளை தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மாமெல்லா பீச் ரெசார்ட்டில் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் லீடர்ஷிப் இண்டக்ஷன் புரோகிராம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிரான்ஸ் இந்தியா ISO தரச்சான்றிதழை பெற்றது. டிரான்ஸ் இந்தியாவின் முதலாம் ஆண்டு விழா கோயம்புத்தூர் கொடிஷியா ஹாலில் 3000 பேர் பங்கு பெற மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. இந்த விழாவில் 16 பேர் கார் அச்சீவர்களாகவும் 14 பேர் டைமண்ட் மேனேஜர்களாகவும் உயர்வு பெற்றனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக எங்கள் வழிகாட்டி தெய்வ திரு KA ஆறுமுகம் அவர்களும் KG ஹாஸ்பிட்டல் டாக்டர் பக்தவத்சலம் அவர்களும் பங்கேற்றனர். இரண்டாயிரத்தி 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட சில சட்ட சிக்கல்களால் டிரான்ஸ் இந்தியாவின் மெட்ராஸ் கிளை கட்டாயமாக மூடப்பட்டது. 3 மாதத்தில் டிரான்ஸ் இந்தியாவின் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டு 6000 சதுர அடி பரப்பளவில் மெட்ராஸில் புதிய அலுவலகம் தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் 2ஆம் லீடர்ஷிப் இண்டக்ஷன் புரோகிராம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மெட்ராஸ் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற செமினாரில் 14 புதிய கார் அச்சீவர்களும் 25 டைமண்ட் மேனேஜர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். 2010ஆம் ஆண்டு 15 லீடர்களுடன் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் ஓவர்சீஸ் ட்ரிப் தாய்லாந்தில். 2012ஆம் வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 54 அச்சீவர்களுடன் மலேசியா ட்ரிப்.
2012 வருடம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மெட்ராஸ் திருக்கழுக்குன்றம் எஸ்டல் பீச் ரெசார்ட்டில் டிரான்ஸ் இந்தியாவின் ட்ரையனியல் செலிப்ரேஷன் மிகச்சிறப்பாய் நடைபெற்றது. டிரான்ஸ் இந்தியாவின் புதிய லோகோ எங்களுக்கு ஊக்கத்தையும் புதிய பரிணாமத்தையும் அளித்தது. சிறப்பு விருந்தினராக கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஷிஹான் ஹுசைனி அவர்கள் பங்கேற்றார். 25,000 பேர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் 54 புதிய கார் அச்சீவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெற்ற செமினாரில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் ஞானசம்பந்தர் அவர்கள் பங்கேற்றார். இது 2012ஆம் வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி கோயம்புத்தூர் குமரன் மஹாலில் நடைபெற்ற மற்றொரு செமினார். 2013ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி டிரான்ஸ் இந்தியாவின் முதல் சர்வதேச அலுவலகம் தாய்லாந்தில் தொடங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி மதுரையில் டிரான்ஸ் இந்தியாவின் புதிய கிளை அலுவலகம் திறப்பு விழா. 2013ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து FDSAவில் ஃபவுண்டர் மெம்பரில் ஒருவராக டிரான்ஸ் இந்தியா தொடர்ந்து வருகிறது. வருடம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற டிரான்ஸ் இந்தியாவின் கிராண்ட் BBS புரோகிராம். டிரான்ஸ் இந்தியா 2014ஆம் வருடம் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெடாக மாற்றத்தை கண்டது. டிரான்ஸ் இந்தியாவின் 8ஆம் ஆண்டு விழா மதுரை போப்பீஸ் ஹோட்டலில் மிகச்சிறப்பாய் நடைபெற்றது. 2016ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கோயம்புத்தூர் மணி மஹாலில் நடைபெற்ற டிரான்ஸ் இந்தியாவின் செமினார். டிரான்ஸ் இந்தியாவின் 9ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் கோயம்புத்தூர் GD நாயுடு ஹாலில் 10/2/2017 அன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. வாக்கிங் டால் அச்சீவர்ஸ் நைட் கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ் கிரவுண்டில் மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திரு சரத்குமார் அவர்கள் பங்கேற்றார். இவ்விழாவில் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் லக்ஸுரி கார் அச்சீவரும் முதல் லக்ஸுரி வில்லா அச்சீவரும் தேர்வு செய்யப்பட்டனர். 2017ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பவர் பின்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் புரோகிராம் கோயம்புத்தூர் கோ இந்தியா ஹாலில் மிகச்சிறப்பாய் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திரு கவிதாசன் அவர்கள் பங்கேற்றார். மதுரையில் நடைபெற்ற
டிரான்ஸ்பவர் பின்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம். ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி மெட்ராஸ் காமராஜர் கலையரங்கத்தில் டிரான்ஸ் இந்தியாவின் 10ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி நீயா நானா புகழ் திரு கோபிநாத் அவர்கள் பங்கேற்றார். வருடம் மே மாதம் 24ஆம் தேதி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் கலையரங்கத்தில் நடைபெற்ற தாய்லாந்து ட்ரிப் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம். ஹைதராபாத்தில் 2ஆம் டிரான்ஸ்மார்ட் 3/10/2018 அன்று தொடங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு விழா கொண்டாட்டம் கோயம்புத்தூர் விஜய் எலான்சாவில் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற்ற டிரான்ஸ்பவர் பின்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம். வருடம் ஏப்ரல் மாதம் டிரான்ஸ் இந்தியாவின் 104 அச்சீவர்களுடன் மலேசியா ட்ரிப். வருடம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி மெட்ராஸ் காமராஜர் கலையரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்ற டிரான்ஸ் இந்தியாவின் 11ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். சிறப்பு விருந்தினராக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பங்கேற்றார். பதினொன்றாம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் டிரான்ஸ் இந்தியாவின் 2ஆம் லக்ஸரி கார் அச்சீவர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று 70 கார் அச்சீவர்களுக்கான புரோகிராம் கோயம்புத்தூர் அக்ஷயா கார்டனில் நடைபெற்றது. இந்த சாதனை நிகழ்வை பற்றிய செய்திகள் பிரபல நாளேடுகளில். கோயம்புத்தூர் சிருஷ்டி மஹாலில் நடைபெற்ற 25 பைக் அச்சீவர்களுக்கான புரோகிராம்.
மாமல்லா பீச் ரெசார்ட்டில் 100s கிளப் துவங்கப்பட்டது. ஆண்டு நடைபெற்ற டிரான்ஸ் இந்தியாவின் ஆனிவர்சரி புரோகிராம் மதுரை போபிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பட்டிமன்றம் திரு ராஜா அவர்கள் பங்கேற்றார். உலகளாவிய கோவிட்-19 நோய் தொற்றினால் டிரான்ஸ் இந்தியா தனது வணிகத்தை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் மேற்கொண்டது. லீடர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மிற்கான விழிப்புணர்வை வழங்கியது. டிரான்ஸ் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலான டிரான்ஸ் டியூப் 9000 சப்ஸ்கிரைபர்களுடன் தொடங்கப்பட்டது. இந்த கொடிய நோய் தொற்று காலத்தில் டிரான்ஸ் இந்தியா தனது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பாதுகாப்புடன் பணிபுரிய, மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் கோவிட் எசென்ஷியல்ஸ் ப்ராடக்ட் அறிமுகம் செய்யப்பட்டது. MGM பீச் ரெசார்ட்டில் 100s கிளப் மீண்டும் துவங்கப்பட்டது. பியூட்டி ரிலே லண்டன் நிறுவனத்தின் 27 புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி என்ற தலைப்பில் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் செமினார் 14000 பார்வையாளர்களுடன் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியில் டிரான்ஸ் இந்தியாவின் எண்ணற்ற டிஜிட்டல் BBS புரோகிராம் நடைபெற்றது. மீண்டும் கோவிட்-19 நோய் தொற்று பரவிய போது டிரான்ஸ் இந்தியாவின் வணிகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அக்டோபர் 2020 அன்று டிரான்ஸ் இந்தியா தனது இயல்பான வணிகத்திற்கு திரும்பியது. டிரான்ஸ் இந்தியா BV வேல்யூவை உயர்த்தி தனது மார்க்கெட்டிங் பிளானை 1,75,000 2,50,000 உயர்த்தியது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. MGM பீச் ரெசார்ட் போர்ட் ரூமில் டிரான்ஸ் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான விவாதம் நடைபெற்றது. இது டிரான்ஸ் இந்தியாவின் பெருமை மிகு மேனுஃபேக்சரிங் யூனிட். 2022 ஆண்டு கோயம்புத்தூரில் மினி டீம் செமினார் 25 பைக் அச்சீவர்கள் மேலும் ஒரு கார் அச்சீவருடன் நடைபெற்றது. என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னு பார்த்தா கார் தாங்க. அந்த காரை அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு டிரான்ஸ் இந்தியா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு டிரான்ஸ் இந்தியா. தேங்க்யூ. கனவுகள் சிறிதாயினும் பெரிதாயினும் டிரான்ஸ் இந்தியாவில் மட்டுமே மெய்ப்படுதல் என்பது நிச்சயம். டிரான்ஸ் இந்தியாவின் 2025 ஆண்டின் இலக்கான 2500 கோடிக்கான வர்த்தகத்திற்கு நம்பிக்கையூட்டும் வகையில் டிரான்ஸ் இந்தியாவின் ஸ்வர்கா கலெக்ஷன்ஸ் பிரீமியம் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி டிரான்ஸ் கோல்டின் மிக பிரம்மாண்ட அறிமுகம். ஐ ப்ரௌட்லி பிரசன்ட் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு, நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு டிரான்ஸ் கோல்டை நான் அர்ப்பணிக்கிறேன்.
நமது டிரான்ஸ் இந்தியாவில் பல்வேறு இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்து சாதித்த சாதனையாளர்கள், பைக் அச்சீவர்கள், கார் அச்சீவர்கள், பிரீமியம் கார் அச்சீவர்கள், லக்ஸுரி கார் அச்சீவர்கள், ஃபாரின் டூர் அச்சீவர்கள் இந்த செமினாரில் மிகச்சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார்கள். கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்ற இந்த சிறப்புமிக்க செமினாரில் கௌரவ விருந்தினராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் கலியமூர்த்தி ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். நமது டிரான்ஸ் இந்தியாவின் இலக்கான 12 வாரங்களில் 200 BV அச்சீவ் செய்த 100 சாதனையாளர்கள் வெற்றிகரமாக தாய்லாந்து சென்று வந்தார்கள். மேலும் 100 கிளப் லெவல் 4 ட்ரைனிங் பாங்காக்கில் கிராண்ட் மெர்குரே என்ற 5 ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்றது. நமது டிரான்ஸ் இந்தியாவின் டாப் லீடர்களுக்கான கோல் செட்டிங் புரோகிராம் தாய்லாந்தில் கிராபி என்ற அழகிய தீவில் எக்ஸ்க்ளூசிவ் பிரைவேட் யாக்டில் நடைபெற்றது. The Times Group in Economic Times Excellence Awards Coimbatore 2023 வழங்கிய Excellent Entrepreneur of the Year 2023 விருது நமது CMD டாக்டர் வி மோகன்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நமது மதிப்பிற்குரிய CMD அவர்கள் சார்பாக நமது டிரான்ஸ் இந்தியாவின் பிளாக் டைமண்ட்ஸ் திரு ராஜா அவர்களும் திரு துரைராஜ் அவர்களும் நமது இந்தியன் கிரிக்கெட் டீமின் முன்னாள் கேப்டன் திரு கபில் தேவ் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். நமது டிரான்ஸ் இந்தியா நிர்ணயித்த இலக்கை மிக குறுகிய காலத்தில் நிறைவு செய்த நமது டிரான்ஸ் இந்தியாவின் பிளாக் டைமண்ட்ஸ் திரு துரைராஜ், திரு ராஜா மற்றும் கிரவுன் டைமண்ட் திரு MC சிவகுமார் ஆகியோருக்கு நமது டிரான்ஸ் இந்தியாவின் ஸ்பெஷல் ஆஃபர் டு ரஷ்யா வித் லவ். அங்கு நிலவும் மிக அசாதாரண சீதோஷ்ண நிலையிலும் அவர்களுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் மற்றும் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இந்த டு ரஷ்யா வித் லவ் டூர் அமைந்தது. நமது டிரான்ஸ் இந்தியா நிர்ணயித்த இலக்கான 12 வாரங்களில் 200 BV அச்சீவ் செய்த சாதனையாளர்கள் 100க்கும் அதிகமானோர் வெற்றிகரமாக துபாய் சென்று வந்தார்கள். இந்த துபாய் டூரின் சிறப்பு அனைத்துமே பிரீமியம் தான். பயணம் செய்யும் விமானம், தங்குமிடம், உணவு என அனைத்திலுமே பிரீமியம் தான். இந்த துபாய் டாஷ் டூர் நமது அச்சீவர்கள் அனைவருக்குமே ஒரு அல்டிமேட் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அமைந்தது.
மேலும் 100s கிளப் லெவல் 5 ட்ரெய்னிங் துபாயில் கிரவுன் பிளாசாவில் நடைபெற்றது. நமது டிரான்ஸ் இந்தியாவின் 3வது பிரீமியம் கார் அச்சீவர் செல்வகுமார். டிரான்ஸ் இந்தியாவில் அவர் கடுமையாக உழைத்ததன் பயனாய் 4/4/2024 அன்று அவர் சொந்தமாக்கிய மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் பிரீமியம் கார். ஆண்டு நடக்க இருக்கும் நமது டிரான்ஸ் இந்தியாவின் மெகா செமினாரின் வெள்ளோட்டமாய் நடைபெற்ற மெகா 5000 மீட். இந்நிகழ்வில் பங்கு பெற 3 மாதத்திற்குள் 5000 ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தவர்கள் சுமார் 5000 பேர் எதிர்பார்க்கப்பட்டார்கள். ஆனால் 6000த்திற்கும் அதிகமானோர் தேர்வாகி பங்கு பெற்றது இந்நிகழ்ச்சியின் ஓர் சாதனை நிகழ்வாகும். வெற்றிகரமாக நடைபெற்ற நமது டிரான்ஸ் இந்தியாவின் 17ஆம் ஆண்டு விழா நிகழ்வில் நமது டிரான்ஸ் இந்தியாவின் பிரத்யேகமான பிரீமியம் டைமண்ட் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி டிரான்ஸ் கோல்டின் ஏராளமான புதிய டிசைன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் வாழ்க்கையின் சிகரத்தை விரைவில் தொட துடிப்புடன் காத்துக் கொண்டிருப்பவர்களுக்காக டிரான்ஸ் இந்தியாவின் பிரத்யேகமான டிரான்ஸ் டைட்டன் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இதில் சாதித்தவர்கள் மிகச்சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார்கள். மலேசியாவில் நடைபெற்ற MTDA ஆனுவல் ஈவென்ட் 2024 நிகழ்வில் MTDAவின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக FDSAவின் பிரசிடென்ட் திரு AP ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டார்கள். உடன் நமது டிரான்ஸ் இந்தியாவின் CMD அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் நமது FDSAவின் சவுத் இந்தியா செக்ரட்டரியாக இருந்த நமது மதிப்பிற்குரிய CMD அவர்கள் FDSAவின் புதிய ட்ரெஷரராக உயர்வு பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். துபாயில் நடைபெற்ற ஏசியா 1 மேகசினின் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஏசியா அமெரிக்காஸ் ஆப்பிரிக்கா 2024-25 வழங்கிய 2 சிறப்பு விருதுகள் நமது மதிப்பிற்குரிய CMD டாக்டர் V மோகன்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. Hello and welcome to Asia One presents Greatest Brands and Leaders, Asia Americas Africa 2024-25. To kick off this special episode, we present 2 prestigious awards: Global Indian of the Year 2023-24 and India's Fastest Growing Brands 2023-24. The recipient of these awards is V Mohan Raj, Chairman and Managing Director of Trans India Corporate Network. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சிவகாசியில் நடைபெற்ற அச்சீவர்ஸ் மீட் புரோகிராம். இந்நிகழ்வில் பைக் அச்சீவர்கள், கார் அச்சீவர்கள், ஃப்ளைட் ட்ரிப் அச்சீவர்கள், தாய்லாந்து டூர் அச்சீவர்கள், பிரான்ஸ் ட்ரிப் அச்சீவர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். டிரான்ஸ் இந்தியாவின் வியாபாரத்தில் புதிய ப்ராடக்ட்டுகள் மற்றும் மார்க்கெட்டிங் பிளான் அல்லாமல் மிக முக்கிய பங்கு வகிப்பது டிரான்ஸ் இந்தியாவின் சர்வீஸ் சென்டர்களே. இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் டிரான்ஸ் இந்தியாவில் புதிதாய் இணையும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் டிரான்ஸ் இந்தியாவிற்கும் ஓர் நம்பிக்கை பாலமாக இருந்து டிரான்ஸ் இந்தியாவின் ப்ராடக்ட்டுகளையும் சர்வீஸ் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களையும் டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் மிகச்சரியாக கொண்டு சேர்க்கிறது. அத்தகைய சர்வீஸ் சென்டர்களுக்கான ட்ரைனிங் செஷன் அக்டோபர் 4, 2024 அன்று
மெட்ராஸ் மாமல்லா பீச் ரெசார்ட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் டிரான்ஸ்கோல்ட் ஸ்வர்கா கலெக்ஷன்ஸின் வியாபாரத்தை மேலும் எளிமையாக்குவதற்காக நமது சிஎம்டி அவர்கள் மேலும் 50 புதிய டைமண்ட் கலெக்ஷன் டிசைன்களை அறிமுகப்படுத்தினார். 2024 நவம்பர் மாதம் 24ஆம் தேதியில் நடைபெற்ற சிகரத்தை நோக்கி 2024 செமினார். டிரான்ஸ் இந்தியாவில் பல நிலைகளிலும் சாதித்த ஏராளமான அச்சீவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் டிரான்ஸ் இந்தியா நிர்ணயித்த இலக்கை கடந்து சாதனை புரிந்த 6 பேர் டிரான்ஸ் டைட்டன்களாக தேர்வு செய்யப்பட்டார்கள். மீண்டும் சர்வீஸ் சென்டர்களுக்கான ட்ரைனிங் செஷன் டிசம்பர் 20, 2024 அன்று மெட்ராஸ் மாமல்லா பீச் ரெசார்ட்டில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. டிரான்ஸ் இந்தியாவின் 4வது பிரீமியம் கார் அச்சீவர் சக்திவேல் டிரான்ஸ் இந்தியாவில் அவரின் உன்னத உழைப்பிற்கு 4/1/2025 அன்று அவர் சொந்தமாக்கிய மெர்சிடிஸ் பென்ஸ் E220D பிரீமியம் கார். இந்த 18ஆம் ஆண்டு விழா நிகழ்வில் டிரான்ஸ் இந்தியாவுடன் நம்பிக்கையுடன் துணை நின்று பயணித்து இன்னும் பல 100 ஆண்டுகள் டிரான்ஸ் இந்தியாவின் உன்னதமான சேவைகள் தொடர அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும், கன்சியூமர்களுக்கும், லீடர்ஸ், சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ் மற்றும் வெல்விஷர்ஸ் அனைவருக்கும் டிரான்ஸ் இந்தியாவின் மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஏப்ரல் 2025 அன்று நமது டிரான்ஸ் இந்தியாவின் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் நியூ ஆபீஸ் திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 17 ஆண்டுகளாக டிரான்ஸ் இந்தியாவின் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் உள்நாட்டிலேயே நாம் கொண்டாடி வந்தோம். ஆனால் இன்று டிரான்ஸ் இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக 18ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வெளிநாட்டில், அதுவும் தாய்லாந்தில் புக்கெட் நகரத்தில் டுவாங்ஜிட் ரெசார்ட்டில் 215 ஃபாரின் டூர் அச்சீவர்கள், லீடர்கள் மற்றும் டாப் லீடர்களுடன் நமது மதிப்பிற்குரிய சிஎம்டி அவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். மேலும் நாம் அனைவரும் 2025ஆம் ஆண்டிற்கான நமது இமாலய இலக்கை அடைந்து நமது வாழ்க்கை தரத்தை பன்மடங்கு மேம்படுத்தி இன்னும் உற்சாகத்துடன் 19ஆம் ஆண்டு விழாவிற்கான பயணத்தை மிகவும் எழுச்சியுடன் செயல்படுத்துவோம். நேர்மையான வணிகம், அபரிதமான வளர்ச்சி, எண்ணற்ற சாதனைகள் படைத்திட இன்னும் பல 100 ஆண்டுகள் பல கோடி இளைஞர்களை டிரான்ஸ் இந்தியா வழிநடத்தும். என்றும் உங்களுக்காக டிரான்ஸ் இந்தியா.